அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காலை 9:15 மணிக்கு கொடி பறக்கும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழுமையான விவரங்கள். வணக்கம். தனது கட்சியின் தோழர்களுக்கு என்று இந்த கடிதத்தை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது நாளை பறக்கும், அதுவும் நாடெங்கும் பறக்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். அதன் மூலம் நாளை அதாவது ஆகஸ்ட் 22 நாளை நடைபெற உள்ள இந்த கொடியேற்றும் நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அதிகாரப்பூர்வமான முதல் நிகழ்ச்சி. அது அந்த கொடியை ஏற்றி வைத்துதான் தொடங்க வேண்டும் என்று விஜய் முடிவு செய்திருந்தார். அதன்படிதான் நாளை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. இந்த கொடி ஏற்றக்கூடிய இந்த நிகழ்வை மிக முக்கியமாக விஜய் பார்க்கிறார் என்பதும் நமக்கு இந்த அறிக்கை மூலமாகவே தெரிகிறது. அது புதிய விசையாகவும் புதிய திசையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அது சரித்திர நாளை ஆகஸ்ட் 22 இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்றும் அந்த அறிக்கை மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு மட்டும் இல்லாமல் மேலும் இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், தமிழ்நாட்டை நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறவும் நம் வீரக்கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை செயலகத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொடி பாதையும் வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகளுடன் அறிவிக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக தற்போது மாறியிருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலும் அது ஒரு அழைப்பிதழ் போலவும் மாறியிருப்பதன் காரணமாக ஏற்கனவே அந்த பணிகளில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அதிக நபர்கள் உள்ளே வர முடியாது என்பதற்காக ஆயிரக்கணக்கிலான தொண்டர்களை அங்கு சேர்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் கட்சி அணி நிர்வாகிகளை மட்டும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முடிவெடுத்திருந்தார். இந்நிலையில் தற்போது இந்த அறிக்கையும் வெளியாகிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணிகளில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் தலைமை அலுவலகத்திற்கு அதிகமான தொண்டர்களும் சரி, அதே போல விஜயின் ரசிகர்களும் அதிக அளவில் வரக்கூடும் என்பதால் நிகழ்ச்சி எப்படி நடைபெறப் போகின்றது என்பதையும் பற்றி நான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.